ஓம் முருகா சரணம். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய். தன தனந்தன் திமி திமி திமித்தின் தகு தகு தகுத்தன் தன பேரி தடுட்டுடு டுடுண்டென துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடு சூரர் சினத்தையுமுடர் சங்கரித்த மலை முற்றும் சிரித்தேறி கொழுத்தும் கதிர்வேலா தினைக்கீரி கூற பெண் தனத்தினில் சுகித்தேன் திருத்தணி இருக்கும் பெருமாளே. தினைக்கீரி கூற பெண் தனத்தினில் சுகித்தேன் திருத்தணி இருக்கும் பெருமாளே. விளக்கம். அதாவது முருகன் அடியார்களை கோபிப்பவர்களது தலைக்கும் அவர்களை பகை செய்தவர்களது குடும்பத்திற்கும் அவர்களை கொன்றவர்களது உயிருக்கும் அவர்களை கண்டு கோபமாக சிரிப்பவர்கட்கும் அவர்களை பழிக்கும் தன்மையினர்க்கும் திருப்புகழே நெருப்பாகி அடியோடு அழிக்கும் என யாம் நன்கு அறிவோம். அடியார்களாகிய யாம் எதை நினைக்கினும் அதனை நினைத்த உடனேயே தரவல்லதும் பாடுவோர் கேட்போரின் மனதையும் உருக்குவதும் மீண்டும் ஒரு தாய் வயிற்றில் பிறவாத வண்ணம் இருள் நிறைந்த கருக்குழியில் விழும் துயரை அறுப்பதும் அனைத்தையும் எரிக்கவல்ல நெருப்பையே எரிப்பதும் மலையையும் இடித்தெறிய வல்லதும் ஆகிய எல்லா பொருள்களும் நிறைந்த திருப்புகழை பாடுகின்ற நற்பணியை தந்தருள்வாய். பேரிகைகள் முழங்கவும் உடுக்கைகள் முழங்கவும் சேனைகளுடன் போருக்கு அணிவகுத்து வந்த கொடிய சூராதி அசுரர்களின் கோபத்தையும் அறுத்தெறிந்த பிண மலைகள் யாவையும் புன்னகை புரிந்தே அதிலெழுந்த அனற் பொறியால் எரித்துச் சாம்பலாக்கிய ஒளிமிக்க வேற்படையுள்ள வீரனே. தினைப்பயிர் விளையும் மலைக்குற வள்ளியை மார்புற அனைத்தின் உற்று உயர்ந்தோர் மதிக்கும் திருத்தணியில் வீற்றிருக்கும் பெருமாளே. உயர்ந்தோர் மதிக்கும் திருத்தணியில் வீற்றிருக்கும் பெருமாளே. இதில் அருணகிரிநாதர் ஐயா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம், நெருப்பையும் எரிக்க வல்லது அப்படின்றாரு. அப்போ திருப்புகழ் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்லை, அது திருப்புகழே சொல்லுது. அருணகிரிநாதர் ஐயாவே சொல்கிறாரு. அப்போது நம்ம எதிரிக்கும் பாடம் கற்பிக்கும் திருப்புகழ், பகைவருக்கும் பகைமையை காட்டும் திருப்புகழ்னா அப்போ பகைவர் நமக்கு எதிரி கிடையாது. நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு எதிரி என்பது பகைவர் வைத்துள்ள பகைமை மட்டுமே. திருப்புகழ் போய் அவர்கிட்ட இருக்க கெட்ட சக்திகள், அதாவது பேட் வைப்ரேஷனோடு இருப்பாங்க இல்லைங்களா, ஒருத்தவங்களை கண்டாவே சில எதிர்மறை எண்ணங்கள் வச்சுருக்காரு அப்படின்னா அந்த எதிர்மறை எண்ணங்களை அழித்து நிற்கும் அப்பேற்பட்ட நெருப்புக்கே நெருப்பூட்டும் திருப்புகழ் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்புகழ் நெருப்பு. இப்பேற்பட்ட அழகான கருத்தை இந்த பாடலின் வாயிலாக நம்மளும் தெரிஞ்சு கொண்டோம். மீண்டும் அடுத்தடுத்து திருப்புகழ் மற்றும் விளக்கத்துடன் பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பல. நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். நன்றி, வணக்கம்.